தமிழ் வரலாற்று புனைவுகள்ல ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லப்படுற யவன ராணி நாவலோட பிரம்மாண்ட உலகத்துக்குள்ள இப்போ போலாமா? ஒரு சோழ படைத்தளபதியும் கப்பல் உடைஞ்சு கரை ஒதுங்கின ஒரு கிரேக்க ராணியும் சந்திச்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. குட்ரீட்ஸ் தளத்துல 52 சிறந்த வரலாற்று புனைவுகள் பட்டியல்ல இந்த நாவலுக்கு இருக்கிற மாபெரும் செல்வாக்க நீங்களே பாருங்க. பொன்னியின் செல்வன், யவன ராணின்னு இந்த ஜானர்ல நம்ம தமிழ் இதிகாசங்களுக்கு எப்போதுமே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குங்க. இதுல யவன ராணி அப்படிங்கிற பேருக்கு நேரடியா கிரேக்க ராணி அப்படின்னு தான் அர்த்தம். 1800 வருஷங்களுக்கு முந்தைய தமிழர்களோட கடல் வழி வணிகப் பொற்காலத்தை எழுத்தாளர் சாண்டில்யன் இதுல ரொம்ப அற்புதமா கண்முன் நிறுத்துறாரு. பழங்கால பூம்புகார் துறைமுகத்துல ஆர்ப்பரிக்கும் காவிரி நதிக்கரையில தான் இந்த கதையோட முதல் காட்சியே ரொம்ப விறுவிறுப்பா தொடங்குது. இருண்ட கடற்கரை, பிரம்மாண்டமான கலங்கர விளக்கம், அங்க கிரேக்க காவலர்கள் தீப்பந்தங்களோட ரோந்து போறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அங்கதான் மூச்சு திணறிட்டு இருக்கிற ஒரு அழகான பெண்ண சோழர் படைத்தளபதி இளஞ்செழியன் தற்செயலா கண்டுபிடிக்கிறான். தங்க வளையல்ல அரச அன்னப்பறவை சின்னத்தோட மயங்கி கிடக்கிற இந்த மர்மப் பெண் யாரு? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுக்கப்புறம் நம்ம தளபதியோட வாழ்க்கையில அடுத்தடுத்த மிகப்பெரிய திருப்புமுனைகளும் மூச்சு முட்ட வைக்கும் பல காவிய பயணங்களும் வரிசையா தொடங்குதுங்க. எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க குதிரை பயணம், ரகசிய சுரங்கப்பாதை, துறவிகள் மாறுவேடம்னு தளபதியோட சாகசங்கள் சும்மா அதிரடிதான். ஆனா அவன் கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு கானா நாட்டுல அடிமையா விற்கப்படும்போது கதையோட ஆக்ஷன் வேற லெவலுக்கு போயிடுது. ஒரு பக்கம் மரபு வழியான சோழப்படைகள், மறுபக்கம் இயந்திர ஈட்டி எறியும் கோபுரங்களைக் கொண்ட டைபீரியஸோட மாபெரும் கிரேக்க படைகள். பூம்புகார் கோட்டையை மேற்க பழங்கால இந்திர விழாவின் போது ஒரு மிகப்பெரிய இறுதிப் போருக்காக 2 தரப்பும் நேருக்கு நேர் மோதுறாங்க. ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, போரில் தோற்றுப்போன டைபீரியஸ் அந்த கிரேக்க ராணிய இரக்கமே இல்லாம குத்தி கொன்னுடுறான். கடைசியா சோழ பேரரசு காப்பாற்றப்பட்டு லெஜெண்டரி மாமன்னர் கரிகால சோழன் மீண்டும் அரியணையில் அமர்றது ஒரு மறக்க முடியாத வரலாற்று தருணம். 1200 பக்கங்களை கொண்ட இந்த பிரம்மாண்ட காவியத்தின் மேல வாசகர்கள் வச்சிருக்கிற மாபெரும் அன்ப இந்த வியக்க வைக்கும் குட்ரீட்ஸ் ரேட்டிங்ஸே சொல்லுது. விதியோடும் அறிவோடும் நடக்கும் இந்த போராட்டத்தை இன்றைய வாசகர்களும் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கமெண்ட் அருமையா காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் வாசகர்களுக்கு அவங்க தமிழ் மரபின் மேல இவ்வளவு ஆழமான பெருமையை ஏற்படுத்துதுன்னு இது ரொம்ப தெளிவாவே காட்டுது. 1960களில் வந்த ஒரு நாவல் இன்னைக்கும் நம்ம வரலாற்றோடு நம்மை ஆழமா இணைக்குதுன்னா ஆச்சரியம்தானே? இது உங்ககிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்?